ரோட்ல போற ஒரு பொண்ணை வசியப்படுத்தி அந்த பொண்ணுகிட்ட இருந்த நகை பணம் எல்லாத்தையும் கொள்ளடிச்சிருக்காங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? இதுக்கெல்லாம் அந்த பொண்ணே தான் கொடுத்தா அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? போகன் ஸ்டைல், அதாவது அரவிந்த் சாமி ஜெயம் ரவி நடித்த போகன் திரைப்பட ஸ்டைலில் நூதனமாக ஒரு திருட்டு சம்பவம் நடந்திருக்கு. உலகத்தில் எங்கேயுமே இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை. இப்படிலாம் நடந்தால் என்ன ஆகும்னு யோசிச்சா நினச்சி கூட பார்க்க முடியல. அப்படி என்ன சம்பவம்? இது ரிலேட்டடாக பிபிசி என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க? உண்மையிலேயே ஒரு பொண்ணை வசியம் செஞ்சு தான் பணத்தை கொள்ளடிச்சிருக்காங்களா அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். பிபிசியில் இந்த சம்பவம் தொடர்பாக டீட்டெயிலாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பங்களாதேஷ் டாக்காவை சேர்ந்த பேகம் அப்படின்ற பெண் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வித்தியாசமான மோசடியில் சிக்கியிருக்காங்க. என்ன அப்படின்னா, மார்க்கெட் போயிட்டு அந்த பெண் வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிட்டு வந்திருக்காங்க. அப்போ திடீர்னு அடையாளம் தெரியாத ஒரு பெண் ஒரு சின்ன பேப்பரை முகத்துக்கு பக்கத்தில் நீட்டி இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு விசாரிச்சிருக்காங்க. அந்த பெண்கிட்ட பேகம் பேசிக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு இளைஞர் பேகம் பக்கத்தில் வந்து நின்றுருக்கார். இது எல்லாமே ஒரு சில நிமிடங்கள்ல நடந்திருக்கு. பக்கத்தில் வந்த இளைஞர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, இந்த பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்ச ஏழைகள் ஆதரவற்றவர்கள் யாராவது இருக்காங்களா, அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி பேசியிருக்காரு. அப்போ பேகம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோட வீட்டு பக்கத்தில் ஒரு ஏழ்மையான குடும்பம் இருக்குன்னு சொல்லி அவங்களோட டீட்டெயிலை அந்த நபர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பேகம் சொல்றது தான் அதிர்ச்சியை ஏற்படுத்துது. பேகமுமே பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சம்பவம் வந்து ஒரு மர்மமாகவும் ஒரு விசித்திரமாகவும் இருக்கு. அங்கே என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரில. அந்த நபர்கிட்ட ஒரு 2-3 நிமிஷம் தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பேகம் அந்த இளைஞர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட இருந்த பெண், உங்கள்கிட்ட இருக்கிற நகை பணத்தை பைக்குள்ள வைங்க, இல்லைனா தொலைஞ்சிரும்னு ஒரு பையை காமிச்சிருக்காங்க. பேகமும் அவங்க சொன்ன மாதிரியே அந்த பையில தன்னோட நகை பணம் எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. நகையை கொடுத்ததுக்கு அப்புறம் எங்களை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞரும் அந்த பெண்ணும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேகமும் அவங்கள ஃபாலோ பண்ணி போயிருக்காங்க. கொஞ்சம் தூரம் போன டைம்ல இவங்களுக்கு சுயநினைவு வந்திருக்கு. சுயநினைவோட அவங்க பார்க்கும்போது அந்த இளைஞரும் அந்த பெண்ணும் எஸ்கேப் ஆயிருக்காங்க. நான் ஏன் போட்டிருக்கிற நகையை கலட்டி அவங்கள்ட்ட கொடுக்கணும், தொலையும் அப்படின்னு நினைச்சிருந்தா ஏன் கலட்டி அவங்க தந்த பையிலேயே வைக்கணும்? இதெல்லாம் அங்கே நான் யோசிக்கவே இல்லை. இதெல்லாம் யோசிக்க கூட டைம் இருந்துச்சான்னு தெரியல. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. என்னோட ஃபோன், நகை, பணம் எல்லாத்தையுமே அன்னைக்கு பறி கொடுத்துட்டு பேய் பிடிச்ச மாதிரி தான் நான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட புகார்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேற என்னெல்லாம் நடந்துச்சுன்னு எனக்கு இன்னுமே புரியல. அவங்க என்ன எதுவுமே செய்யல. 2 பேரும் என்னோட பக்கத்தில் வந்து நின்னாங்க. அந்த பெண் ஒரு சின்ன பேப்பரில் எழுதின அட்ரஸை காமிச்சு என்கிட்ட விசாரிச்சாங்க. அவ்வளோதான் நடந்துச்சுன்னு தன்னோட புகாரில் குறிப்பிட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேகத்தோட கம்ப்ளைண்ட்டை அலட்சியமாக எடுத்துக்கிட்ட காவல்துறை விசாரணையை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பயங்கர ஷாக் ஆயிருக்காங்க. ஏன் அப்படின்னா, பேகம் மாதிரி பல பெண்கள் இதே மெத்தடில் ஏமாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. வசியம் பண்ணி ஏமாத்துறாங்கன்னு இந்த செய்தி ஃபர்ஸ்ட் பரவலாக பேசப்பட்ட நிலையில் ஸ்கோபோலமைன் அப்படின்ற ஒரு போதைப் பொருள் தான் இதுக்கு காரணம்னு காவல்துறை தரப்புலேருந்து சொல்லப்படுறதா செய்திகள் வெளியாயிருக்கு. அதாவது திரவ மற்றும் தூள் வடிவத்தில் கிடைக்கக்கூடிய இந்த வேதிப்பொருளை பேப்பர்லையும் கர்ச்சீஃப்லையும் மொபைல் ஸ்க்ரீன்லையும் வச்சு சட்டவிரோதமாக யூஸ் பண்ணுவாங்களாம். அப்படியே அந்த வேதிப்பொருளை ஸ்மெல் பண்ணுறவங்களோட மைண்டை சிறிது நேரத்திற்கு கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அப்படி ஒரு மருந்து இருக்கா, அது பங்களாதேஷில் புழக்கத்தில் இருக்கான்னு பிபிசி செக் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் 2023 செப்டம்பரில் பிரைவேட் ஸ்கூல் டீச்சர் ஒருத்தவங்க கொலை செய்யப்பட்டது தொடர்பாக 2 பேரை கைது செஞ்சுருக்காங்க பங்களாதேஷில். அவங்கள்ட்ட இருந்து இதே போதைப்பொருள், அதாவது ஸ்கோபோலமைன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கைப்பற்றியதா காவல்துறையினர் அப்பவே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீதிமன்ற உத்தரவின் பேரில் சிஐடி ஆய்வகத்தில் சோதனை செஞ்சு அதை ஸ்கோபோலமைன் தான் அப்படின்னு சொல்லி உறுதி செஞ்சிருக்காங்க. இந்த கேஸை விசாரிச்ச காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட பங்களாதேஷ் பிபிசி செய்தியாளர்கள் இப்ப பேசியிருக்காங்க. நாங்க இதை கைப்பற்றும் போது இது ஸ்கோபோலமைன் அப்படின்றதே தெரியாது, ஆய்வுக்கு அப்புறம் தான் இதோட பெயரே எங்களுக்கு தெரியும்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி படிச்சதுக்கு அப்புறம் தான் இதை டெவில்ஸ் பிரீத்னு எல்லாரும் சொல்றது தெரிய வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதை எப்படி இந்த கொள்ளையடிக்கிற கும்பலுக்கு கிடைக்குது, எப்படி புழக்கத்துக்கு வருது அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, போதைப் பொருள் கடத்தல் கும்பல் வந்து கொரியர் மூலமாகவும் ஆன்லைன் மூலமாகவும் இல்லை இல்லீகலாக இருக்கக்கூடிய வேறு சில வழிகள் மூலமாக வந்து நாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஸ்கோபோலமைன் அடிப்படையில் செயற்கையாக தயாரிக்கப்படுற ஒரு மருந்துன்னு சொல்கிறாங்க. அதாவது இது இயற்கையாகவே மருந்து கிடையாது. இயற்கையான சில பொருட்களுடன் வேறு சில பொருட்களை சேர்த்து ஸ்கோபோலமைனை செயற்கையாக தயாரிக்கிறாங்களாம்.
ஆனால் இது சட்டவிரோதமாக போதைக்காக இல்லீகலாகவும் பயன்படுத்துகிறாங்க. இது ரிலேட்டடாக போதைப் பொருள் கட்டுப்பாட்டுத்துறையோட தலைமை ரசாயன ஆய்வாளர் டாக்டர் துலால் கிருஷ்ண சாஹா அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது திரவ மற்றும் தூள் வடிவங்களில் கிடைக்குது. இதை தயாரிக்க தேவைப்படும் முக்கியமான அல்லது அடிப்படை மூலப்பொருள் கருவுமத்த பூல இருந்து எடுக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பூல இருந்து சில பகுதியை பிரித்தெடுத்து அது கூட இன்னும் சில பொருட்களை ஆட் பண்ணி இந்த ஸ்கோபோலமைனை செயற்கையாக தயாரிக்கிறாங்களாம். மெக்சிகோவில் இந்த போதைப் பொருளை தயாரிக்கிற கும்பல் இதை உலகம் ஃபுல்லாக அனுப்புறதா சொல்லியிருக்காரு. பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ பல்கலைக்கழக மருந்தியல் துறை பேராசிரியர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2ஆம் உலகப் போர் டைம்ல புலனாய்வு அமைப்புகளால் ஸ்கோபோலமைன் யூஸ் பண்ணதுக்கான சான்று இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது 2ஆம் உலகப் போரில் உளவு அமைப்புகள் இந்த மருந்தை எதிரிகளிடமிருந்து உண்மையை கண்டறிய செய்யும் ஒரு கருவியா இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மருந்தின் மூலம் ஒரு நபர் தனது கட்டுப்பாட்டை இழந்து பிறரோட கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய தொடங்கிடுவார்னு சொல்றாரு. கூடுதலா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருவர்கிட்ட இருந்து உண்மையை வாங்குவதற்கு நீங்க அதை பயன்படுத்தினால் அது உண்மை சீரமாம். இதுவே அதனோட வாசனையை தூள் வடிவில் ஒருவரை சுவாசிக்க செஞ்சா அது டெவில்ஸ் பிரீத்னு சொல்லக்கூடிய சாத்தானின் சுவாசமா. அதுவே குமட்டல், வாந்தி அல்லது பயணத்தின் போது ஏற்படக்கூடிய உடல்நல குறைபாடுகளுக்கு பயன்படுத்தப்படும் போது அது உண்மையிலேயே ஒரு மருந்தா செயல்படுது அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவத்துறை பேராசிரியர் சொல்லியிருக்கார். பெரும்பாலான மோசடி வழக்குகளில் இந்த மருந்து தூள் வடிவில் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. விசிட்டிங் கார்டு, பேப்பர், துணி, அப்படியே இல்லைனா கூட மொபைல் ஸ்க்ரீனில் தடவி கூட ரொம்ப புத்திசாலித்தனமாக யாரை டார்கெட் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட மூக்கு பக்கத்தில் கொண்டு போய் அவரை சுவாசிக்க வைக்கிறாங்க. அதாவது ஒருவரோட மூக்கிலேருந்து 4லேருந்து 6 அங்குலம் தூரத்தில் வரும்போதே அவரது சுவாச எல்லைக்குள் நுழைந்து அவரை பாதிப்படைய செய்கிறது. இதை சுவாசிச்ச நபரோட நினைவாற்றல், மூளைலாம் சரியா செயல்படாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, இந்த மருந்து ஏற்படுத்துற தாக்கத்திலிருந்து மறுபடியும் இயல்பு நிலைக்கு திரும்ப சிலருக்கு 1 மணி நேரம் ஆகும், இன்னும் சிலருக்கு 3லேருந்து 4 மணி நேரம் வரை கூட ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வங்கதேசத்தில் இந்த போதைப் பொருளை யூஸ் பண்ணி மோசடிகள் நடக்குது, கொள்ளை நடக்குது அப்படின்னு சொல்லி தலைநகர் டாக்காவில் மட்டும்தான் புகார்கள் ரிஜிஸ்டர் ஆகிட்டு இருந்திருக்கு. இப்போ மற்ற பகுதிகளில் இருந்தும் நிறைய புகார்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நினச்சி பாருங்களேன், ரோட்டில் போகக்கூடிய ஒரு நபரை திடீர்னு அவங்க மூக்கு பக்கத்தில் சும்மா நார்மலாக யாராவது அட்ரஸ் கேட்குறாங்க அப்படின்னா கூட இப்படி தான் கேட்பாங்க, நம்மளுமே இப்படி தான் பார்ப்போம். ஸோ அந்த தூரத்தில் ஏதோ ஒரு கெமிக்கலை, ஒரு வேதிப்பொருளை மிக்ஸ் பண்ணி அதில் அந்த நபரை மயக்கி அந்த கேப்பில் பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்லாம் படத்தில் பார்க்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது. ஆனால் அது உண்மையிலே நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது மிகப்பெரிய அச்சுறுத்தலான விஷயம்தான். இது பங்களாதேஷ்க்குன்னு இல்லை, உலக நாடுகள் எல்லாத்துக்குமே இது மிகப்பெரிய அச்சுறுத்தல் தான். ஸோ இந்த மெத்தடில் நடக்கக்கூடிய திருட்டு நடக்காமல் இருக்க என்ன பண்ணணுமோ அதுக்கான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளையுமே எல்லா நாடுகளுமே, குறிப்பாக இந்திய நாட்டு அரசும் அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கணும், கண்காணிப்பை தீவிரப்படுத்தணும் அப்படின்றது தான் சமூக ஆர்வலர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்குது.